So, இந்த வீடியோல சிபிஎஸ்இ கிளாஸ் 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இந்த இயர் சாம்பிள் பேப்பரோட சொல்யூஷன் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோல கொஸ்டின் நம்பர் 34 பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா கொஸ்டினோட ஆன்சர்ஸும் நம்ம சேனல்ல இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஃப்ரம் அ சாலிட் ரைட் சர்க்குலர் கோன், ஒரு கோன் இருக்கு, அதோட ஹைட் வந்து 6 சென்டிமீட்டர், ரேடியஸ் ஆஃப் த பேஸ் வந்து 12 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ரெண்டு ஷேப் இருக்கு இதுல, கோன் பத்தியும் சிலிண்டர் பத்தியும் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கோனுக்கு அவங்க கொடுத்திருக்கிற ரேடியஸ் வந்து 12. ஸோ கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கலாம். ஏன்னா உள்ள ஒரு சிலிண்டர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம ஸ்மால் ஆர் அப்ளை பண்ணிக்கலாம். 12 சென்டிமீட்டர். ஹைட் வந்து 6 கொடுத்துருக்காங்களா, கோனோட ஹைட் வந்து 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சாலிட் சிலிண்டர். A right circular cylindrical cavity of height 3 சென்டிமீட்டர். ஒரு சிலிண்டர் வந்து 3 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கு. அது வந்து இது உள்ள இருந்து கர்வ் வந்து போட்டு வெளியில எடுக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு ஹோல் மாதிரி போட்டு வெளியில எடுத்திருக்காங்க. அதான் கேவிட்டி. ஸோ சிலிண்டருக்கு அவங்க கொடுத்துருக்கிற யூனிட் ரெண்டு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருந்தால் அவங்கள வந்து இப்படி எழுதிக்கோங்க. ஹைட் வந்து 3 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அவங்களோட ரேடியஸ் வந்து 4 கொடுத்துருக்காங்க. ஆர் வந்து 4 சென்டிமீட்டர் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இது வந்து H1, இதை H2 கூட எழுதிக்கலாம். இதை கேபிட்டல் ஹெச், இது ஸ்மால் ஹெச் அப்படி கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஏன்னா காமன் டேர்ம் எடுக்கும்போது ஒரே மாதிரி ஆல்ஃபபெட் இருந்தால் நம்ம தெரியாமல் வெளில எடுத்துருவோம். அதுக்காக இப்படி எழுதிக்கோங்க. இது இந்த மாதிரி ஒரு சிலிண்டர் வந்து ஹாலோ பண்ணி வெளியே எடுத்துட்டாங்க. such that base of the cone and the cylinder form a concentric circles. அதாவது ஒரு பாயிண்ட்ல இருந்து ஒரு பாயிண்ட்டை சென்டரா வச்சுட்டு நிறைய சர்க்கிள் ஃபார்ம் ஆச்சுன்னா அவங்களுக்கு பேர் தான் கான்சென்ட்ரிக் சர்க்கிள். இதை சென்டர் வந்து சேமா வச்சுட்டு தான் இந்த சிலிண்டரோட பேஸும் இந்த கோனோட பேஸும் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றத இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபைண்ட் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரிமைனிங் சாலிட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பைன்னு கொடுத்துருக்காங்களா. இன் டேர்ம்ஸ் ஆஃப் பைனா பைக்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணாதீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு உட்டன் வச்சுக்கோங்களேன். ஒரு உட்டன் கோன் எடுத்து அதுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு சிலிண்ட்ரிக்கல் போர்ஷனை கட் பண்ணி வெளியில எடுத்துட்டு அந்த ரிமைனிங் போர்ஷனுக்கு பெயிண்ட் அடிக்கிறாங்க. அப்போ எந்த ஏரியாலாம் பெயிண்ட் ஆகும்னு உங்ககிட்ட கேட்குறாங்க. அதான் சர்ஃபேஸ் ஏரியா பேசிக்கா. இப்போ இந்த கோனோட அவுட்டர் லேயர் பெயிண்ட் ஆகும். ஸோ அவுட்டர் லேயர்ன்றது என்னது? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோன் பெயிண்ட் ஆகும் டெஃபினட்டா. ஸோ இதை எழுதிக்கலாம் நம்ம. உள்ள வந்து சிலிண்டரோட கர்வ் பெயிண்ட் ஆகும். ஸோ சிலிண்டரோட கர்விக்கல் பார்ட் வரும். அப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டரும் நம்ம எழுதிடலாம். இப்போ இதோட டாப்பை பார்க்கும்போது இந்த கோனோட டாப்ல இந்த நான் ஷேட் பண்றேன்ல, இந்த இடம் பெயிண்ட் ஆகும். ஏன்னா அந்த இடத்துல உட் இருக்கும். இந்த சர்க்கிள் இருக்குல்ல, இந்த இடத்துல மட்டும் தான் என்ன போயிருக்கும், ஹோல் மாதிரி போயிருக்கும். இந்த இடத்துல உட் இருக்காது. அந்த இடத்துல நம்ம ஆக்சுவலா பெயிண்ட் பண்ண மாட்டோம். ஆனா இந்த இடத்துல பெயிண்ட் பண்ணாம நம்ம கீழே போய் இந்த இடத்துல சிலிண்டரோட டாப் இருக்கும்ல, அந்த இடத்துல உட் இருக்கும். அந்த இடத்துல நம்ம பெயிண்ட் பண்ணுவோம். ஸோ இங்க மிஸ் பண்ண போர்ஷன் இந்த இடத்துல பெயிண்ட் ஆயிடுதுல. அப்ப இது இங்க இருக்கிறத அசியூம் பண்ணிக்கோங்க. அப்ப இந்த கோனோட இந்த பேஸ் இருக்குல்ல, அது வந்து ஒரு சர்க்கிள் ஷேப். அது கண்டிப்பா என்ன ஆயிருக்கும், பெயிண்ட் ஆயிருக்கும். இந்த இடத்துல பெயிண்ட் ஆகாம இது உள்ள போய் பெயிண்ட் ஆகும். எப்படி பார்த்தாலும் நமக்கு ஆகிற அந்த சர்ஃபேஸ் ஏரியா சேம் தானே. அப்ப ஏரியா ஆஃப் த பேஸ் சர்க்கிள் ஆஃப் த கோன் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ எழுதியாச்சு. ஸோ நம்மளோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு பார்க்கும்போது நம்மளோட ஃபார்முலா என்ன? பைஆர்எல். எல் வேணும். அதாவது நம்மளோட கோனோட ஸ்லாண்டைட் நமக்கு வேணும். ஸ்லாண்டைட் கொஸ்டின்ல நமக்கு கொடுக்கல இல்லையா, அதை நம்ம தான் கண்டுபிடிச்சுக்கணும். ஸோ கோனோட ஸ்லாண்டைட் அப்படின்றது வந்து L squared equal to H squared plus R squared அப்படின்னு நம்ம கிட்ட ஃபார்முலா இருக்கு. இதுல L தான் நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ L squared equal to Hக்கு பதிலாக 6 கொடுத்துருக்காங்க. 6 squared plus 12 squared அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதை எழுதிட்டோம்னா 6 ஸ்கொயர் பண்ணா 36 வரும். 12 ஸ்கொயர் பண்ணும்போது 144 அப்படின்றது கிடைக்குது. ஸோ L squared equal to இவங்க ரெண்டு பேரும் நம்ம ஆட் பண்ணும்போது 180 கிடைக்குது. ஸ்கொயர் அங்கே போனால் என்ன ஆயிடும்னா ரூட் ஆயிடும். அப்போ L is equal to root of 180 அப்படின்னு எழுதிக்கலாம். 180ன்றதை வந்து நம்ம என்ன எழுதிக்கலாம்னா 9 into 20ன்னு எழுதிட்டோம்னா 9ல இருந்து 3 3s are 9ல 3 வெளில எடுத்துட்டோம்னா 3 times root 20 அப்படின்றது தான் நம்மளோட கோனோட ஸ்லாண்டைட்டோட ஃபார்முலாவோட நம்மளுக்கு சப்ஸ்டியூட் பண்ண வேண்டிய எல்லோட வேல்யூ. இப்போ நம்மளோட சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரிமைனிங் சாலிட்க்கு பைஆர்எல்க்கு நம்ம எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டரோட ஃபார்முலா இங்கே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் முதல்ல கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோன் வந்து பைஆர்எல் plus curved surface area of the cylinder, CSA of the cylinder வந்து 2 pi RH plus base of the cone. கோனோட பேஸ் வந்து circle shape pi r square எழுதணும். ஆனா கோனுக்கு நம்ம ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர் எடுத்திருக்கோம். அதனால கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் அப்படின்றத எழுதிக்கலாம். ஸோ இங்கேயுமே கேபிட்டல் ஆரே அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா கோனோட எல்லா ரேடியஸ்க்கும் நம்ம கேபிட்டல் ஆர் போட போறோம். சிலிண்டருக்கு எல்லாருக்கும் ஸ்மால் ஆர் அப்படின்றத போட போறோம். ஸோ எழுதியாச்சு. இங்கேயும் பை, இங்கேயும் பை, இங்கேயும் பை இருக்கு. சிலிண்டரோட ஹைட்டை H2ன்னு எழுதியிருக்கோம். இங்கே H2ன்னு போட்டுக்கோங்க. ஸோ கொஸ்டின்ல அவங்க கேட்டிருக்காங்க கிவ் யுவர் ஆன்சர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பைன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க இங்க பாருங்க, கிவ் யுவர் ஆன்சர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பைன்னு கேட்டிருக்காங்கல்ல, அதனால ஆன்சரை பையிலே விட்டுலாம். ஸோ இங்க பையே வச்சுக்கலாம்.
எல்லாத்துலயுமே என்ன காமனா இருக்கோ அது வெளில எடுத்துருங்க. எல்லாத்துலயுமே பைன்ற டேர்ம் காமனா இருக்கு. பைய வெளியில எடுத்துட்டோம்னா உள்ள வந்து இதுல ஆரும் எல்லும் இருக்கும். இதுல ஒரு 2 ஒரு ஆர் நம்மளோட H2 இருக்கும். இதுல வந்து ஆர் ஸ்கொயர் மட்டும் இருக்கும். எல்லா வேல்யூவும் நம்ம கிட்ட இருக்கு பாருங்க. சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கேபிட்டல் ஆர் 12 மல்டிபிள் பை எல் வந்து நம்ம இப்பதான் கண்டுபிடிச்சோம். 3 டைம் ரூட் 20 பிளஸ் 2 பை ஆர் ஹெச் அப்படின்றதுல 2 இன்ட்டு பை வெளியே போயிடுச்சு. ஆரோட வேல்யூ கொஸ்டின்ல 4 கொடுத்துருக்காங்க. ஹெச்சோட வேல்யூ 3 கொடுத்துருக்காங்க. பிளஸ் ஆர் ஸ்கொயர்ட் ஆர் வந்து கோனோடது. ஸோ 12 ஸ்கொயர்ட் அப்படின்றத நம்ம இங்க எழுதிக்கலாம். ஸோ எழுதியாச்சு. ஸோ பை அப்படியே இருக்கட்டும். இங்க 12 3s are 36. இங்க ஒரு ரூட் 20 இருக்கு நம்ம கிட்ட. பிளஸ் இங்க வந்து 2 4s are 8 8 3s are 24 பிளஸ் இங்க 12 ஸ்கொயர் பண்ணா 12 12s are 144 அப்படின்றது கிடைச்சிருக்கும். ஸோ பை அப்படியே இருக்கட்டும். ஏன்னா 36 ரூட் 20 நம்ம ஆட் பண்ண முடியாது. ஏன்னா அது ஒரு இரேஷனல் நம்பரா இருக்கு. இவங்கள மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போது 168 கிடைக்குது. கிவ் யுவர் ஆன்சர் இன் டர்ம்ஸ் ஆஃப் பை தானே கேட்டாங்க. அப்ப இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ரிமைனிங் சாலிடோட சர்ஃபேஸ் ஏரியா இதுதான். கொஸ்டின்ல எல்லா யூனிட்டும் சென்டிமீட்டர்ல இருக்கிறதுனால சர்ஃபேஸ் ஏரியா வந்து நம்ம சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல ஆன்சர் பண்ணியிருக்கணும். ஸோ அதுல ஆர் ஆப்ஷன்ல இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. அண்ட் எம்டி கோன் ஆஃப் ரேடியஸ் 3 சென்டிமீட்டர். ஸோ இதோட ரேடியஸ் வந்து 3 சென்டிமீட்டர் இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஹைட் வந்து 12 சென்டிமீட்டர். உங்களோட டோட்டல் ஹைட் வந்து 12 சென்டிமீட்டர் இருந்துச்சு. filled with ice cream such that lower part of the cone which is 1/6 of the volume of the cone is unfilled. இப்படி ஐஸ்கிரீம் மேல வைக்கும் போது இந்த கோன் ஃபுல்லா ஐஸ்கிரீம் வரல. லோவர் பாட்டம்ல எவ்வளோ போர்ஷன் 1/6 ஆஃப் த போர்ஷன் வந்து அன்ஃபில்டு. இந்த இடத்துல ஐஸ்கிரீமே இல்லை, இந்த இடம் எம்டியா இருந்தது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. மொத்த கோனோட வால்யூம்ல இந்த இடத்துல மட்டும் 1/6 ஆஃப் த வால்யூம் வந்து அன்ஃபில்டா இருந்தது. அப்படி இருந்திருந்தா பட் த ஹெமிஸ்பியர் டாப் வந்து ஐஸ்கிரீமால ஃபில் ஆயிருக்கு. அப்படி இருக்கும்போது டோட்டல் வால்யூம் ஆஃப் த ஐஸ்கிரீமை கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஐஸ்கிரீம் எங்கெல்லாம் இருந்ததுன்னா இந்த ஹெமிஸ்பியர்ல ஃபுல்லா ஐஸ்கிரீம் இருந்தது. அப்போ வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியர் அப்படியே நம்ம கண்டுபிடிக்கணும். கோனோட வால்யூம்னு பார்க்கும்போது ஸோ ஹெமிஸ்பியருக்கு ஃபுல் ஐஸ்கிரீமும் இருக்கும். அப்போ அவங்களோட வால்யூம் நம்ம கம்ப்ளீட்டாக கண்டுபிடிக்கலாம். ஆனால் கோனை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக ஃபில் ஆகல. 1/6 ஃபில் ஆகல. ஒரு ஃப்ராக்ஷன் பார்க்கும்போது 1/6 ஆஃப் த வால்யூம் ஃபில் ஆகலைன்னா அப்போ எவ்வளோ வந்து ஃபில் ஆயிருக்குன்னு யோசிங்க. மொத்தம் 6 பார்ட்ல ஒரு பார்ட் ஃபில் ஆகல. அப்போ எவ்வளோ பார்ட் ஃபில் ஆயிருக்கும்? 5/6 பார்ட் ஃபில் ஆயிருந்திருக்கும். இல்லை 1 மைனஸ் நான் 1/6 பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா கூட ஓகே தான். இது சின்ன கிளாஸ் ஃப்ராக்ஷன் சம் தானே. 1/6 வந்து ஃபில் ஆகலைன்னா அப்போ இந்த 6 பார்ட்ல மிச்சம் 5 பார்ட் இருக்கு. அந்த 5 பார்ட் இங்கே ஃபில் ஆயிருக்கதா அர்த்தம். அப்போ வால்யூம் ஆஃப் த கோன்ல 5/6 தான் வந்து வால்யூம் ஃபில் ஆயிருக்கு அப்படின்றத எடுத்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இதுல பாருங்க, இப்போ வால்யூம் ஆஃப் த ஐஸ்கிரீம் கோன் அப்படின்றது கோனோட வால்யூம் ஃபார்முலா வந்து 1/3 πr ஸ்கொயர்டு ஹெச் அப்படின்றது. இதுல இது ஃபுல்லா நம்ம கிட்ட ஐஸ்கிரீம் இல்லை. நமக்கு எவ்வளவு ஐஸ்கிரீம் தான் இருந்தது? 5/6 ஆஃப் த போர்ஷன் தான் ஐஸ்கிரீம் இருந்ததுனால இது கூட ஒரு 5/6 நம்ம மல்டிபிள் பண்ணியிருக்கணும். பிளஸ் வால்யூம் ஆஃப் த ஐஸ்கிரீம் இந்த ஹெமிஸ்பியரிக்கல் போர்ஷன் வந்து ஃபுல்லா ஐஸ்கிரீம் இருந்ததுல. ஹெமிஸ்பியரோட வால்யூம் ஃபார்முலா என்ன? 2/3 πr கியூப். 2/3 πr கியூப்னு எழுதிக்கலாம். ஸோ இதை மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிச்சு ஆட் பண்ணிடலாம் நம்ம. ஸோ இங்க ஒரு 5/6 ஒரு 1/3 ஒரு பை ஆர் ஸ்கொயர்ட் வந்து ஆர் வந்து 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 ஸ்கொயர்ட் மல்டிபிள் பை ஹைட் ஆஃப் த கோன் கொஸ்டின்ல 12ன்னு மென்ஷன் ஆயிருந்தது 12 பிளஸ் இங்க இருக்கிற 2/3 பை கடைசியா சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்படியே இருக்கட்டும். பை ஆர் கியூப். ஆர்ன்றது வந்து ஹெமிஸ்பியர் வந்து கோன் மேலதான் இருக்கு. அப்ப ரெண்டு பேருக்கும் ஒரே ரேடியஸ் தான் யூஸ் பண்ணணும். அப்ப இங்க 3 கியூப் அப்படின்றத நம்ம எழுதிக்கலாம். ஸோ எழுதியாச்சு. ஸோ இதான் நம்மளோட வேல்யூ. இதுல கேன்சல் பண்ண முடியிற டேர்ம்ஸை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 3 டேபிள்ல 3 1s are 3 4s are கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ இங்க ரிமைனிங் வந்து ஒரு 5 இருக்கு நியூமரேட்டர்ல. ஒரு பை 3 ஸ்கொயர் பண்ணா நமக்கு ஒரு 9 கிடைக்கும். பக்கத்துல ஒரு 4 இருக்கு. டினாமினேட்டர்ல 6 இருக்கு. இப்போ 6ம் 9ம் 3 டேபிள்ல வரும். 3 2s are 3 3s are. இந்த 2ம் இந்த 4ஐயும் கட் பண்ணிக்கலாம் 2 டைம்ஸ். பிளஸ் இவங்க கிட்ட ஒரு 2 ஒரு பை 3 கியூப் பண்ணும்போது ஒரு 27. டினாமினேட்டர்ல ஒரு 3 இருக்கு. 3யும் 27ஐயும் அடிச்சுட்டா நமக்கு 9 டைம்ஸ் அப்படின்றது கிடைக்கும். ஸோ இதுல வேல்யூ பாருங்க. 2 3s are 6 6 5s are 30. அப்ப 30 பை இது. இதை 9 2s are 18 பை அப்படின்னு கிடைக்குது. ஸோ இவங்களை ஆட் பண்ணிட்டோம்னா 48 பை அப்படின்றது கிடைக்கும். ஸோ 48 இன்ட்டு இப்போ பை வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். கொஸ்டின்ல அவங்க பை வேல்யூ எதுவும் மென்ஷன் பண்ணலன்னா நம்ம 22/7 தான் அப்ளை பண்ணணும். 48ஐயும் 22ஐயும் மல்டிபிள் பண்ணும்போது 1056 கிடைக்குது. டினாமினேட்டர்ல ஒரு 7 இருக்கு. 1056 7ஆல டிவைட் பண்ணும்போது 150.857 போய்கிட்டே இருக்கு. ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணி
பை 6 நம்ம எழுதிக்கலாம். கொஸ்டின்ல இருக்க எல்லா யூனிட்டும் பாருங்க சென்டிமீட்டர்ல இருக்கு. வால்யூம் வந்து எப்பவுமே கியூபிக் யூனிட் அப்படின்றதுனால நம்ம இங்க சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு போட்டோம்னா அதுதான் மொத்த வால்யூம். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.